வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் Futech Ft006 ரிமோட் கிட்டில் USB ரிமோட் கிட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதில் எப்படி கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது வந்து டிஸ்பிளே போர்டு, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இது வந்து பாட்டம் போர்டு. இதுக்கான வயர்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து USB கனெக்ட் ஜாக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்கோடர் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி நான் சொல்கிறேன். இதுலேயே நீங்கள் பென்ட்ரைவே நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் MP3 சாங்ஸ் கேட்டுக்கலாம். MP3 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் 24 பிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால் ஆடியோ நல்லா டெப்த்தாக இருக்கும், நல்லா கேட்கவும் நல்லாயிருக்கும். என்ன ஆடியோ வருது என்னென்னு இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு இதில் வந்துடும், தெரிஞ்சிடும். ப்ளஸ் அதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் வந்து அஸ்ட்ரா கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஆப்டிக்கல் கோயக்சல் கிட்டு. நான் காட்டுறேன் பாருங்க. இந்த கிட் இருக்குல்ல, இந்த கிட்டை நீங்கள் இந்த ரிமோட் கிட்டில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த போர்டு அருமையாக இருக்கும். இது வந்து இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிறதுல என்கிட்ட ஒரு போர்டு மட்டும் இருக்குது, அதை காட்டுறேன். இப்போ இதை வச்சு நான் ஒரு ஆம்பிள்ஃபயர் நான் ரெடி பண்ண போகிறேன். அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த டிஸ்பிளேயில் நம்ம மெனுவில் உங்களுக்கு வெல்கம் நேமு, அதே மாதிரி இன்புட் சோர்ஸு, இந்த மாதிரி எல்லாமே நம்ம DSP கிட்டில் மாற்றுவோம் பார்த்தீங்களா. நம்ம பெரிய DSP கிட்ட இருக்குல்ல, அதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த USB கிட்லேயும் வந்துடும். ரிமோட்டும் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம Ft006 ரிமோட் கிட்டுக்கும் உள்ள ரிமோட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். இது வந்து நார்மல் பேசிக் மாடல் ரிமோட் கிட்டு Futechக்கு வர்றது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூசிக் மோடெலாம் பார்த்தீங்கன்னா தேட்டர் மோடு, மியூசிக் மோடு இதெல்லாம் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இது இந்த USB மாடலில். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் மெனுக்குள்ளே போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 2.1 5.1 பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மெனுக்குள்ளே உள்ளே போகும். நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது தேவைன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா DVD ஆப்டிக்கல் போட்டுருக்கு பார்த்தீங்களா. இது வந்து DVD மோடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்டிக்கல் மோடு இதுக்குள்ளே மெனுக்குள்ளே போய் செட்டிங்ஸ் பண்ணி ஆப்டிக்கல் மோடு குவாய்சல் மோடாகவும் செட் பண்ணிக்கலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இருக்குது. இதில் பாட்டம் போட பொறுத்தளவுக்கு ஈஸி கிட்டுக்கும் இதுக்கும் ஒரே சேம் தான், இது மாற்றம் வராது. இந்த வயர் கனெக்ஷன் மட்டும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த வயர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த என்கோடர் வந்து எங்கே கனெக்ஷன் கொடுக்குன்னு சொல்கிறேன். இது புதுசாக இருக்க நண்பர்களுக்காக இந்த உதவும். அதுக்காக ரோட்டரி என்கோடர்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த என்கோடரை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா 8 பின் இருக்கும், இன்னொரு சைடில் 4 பின் ஒன்று 3 பின் ஒன்று இருக்கும். அது எப்படி கனெக்ஷன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இதை வந்து 8 பின்னை வந்து இதில் கனெக்ஷன் பண்ணிக்கிங்க. இந்த டிஸ்பிளேயில் சைடு போர்டில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கனெக்ட் பண்ண வயரில் 3 பின் ஒன்று 4 பின் ஒன்று இருக்கும். அந்த 4 பின் வந்து இந்த டிஸ்பிளேன்னு எழுதிருக்கு பார்த்தீங்களா, இந்த பாட்டம் போர்டில் அதில் கனெக்ஷன் பண்ணிக்கணும். இந்த 3 வயர் உள்ளதை இந்த ESPன்னு எழுதிருக்கு பாருங்கள், இந்த ESPன்னு எழுதிருக்கு பார்த்தீங்களா, அங்கே கனெக்ஷன் பண்ணணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ESPன்னு ஒன்று இருக்கும். இந்த ESPங்கிற இடத்துல இதுக்கு தனியாக USB ஜாக் கொடுத்துருக்காங்களா, அந்த வயரோடு கொடுத்துருப்பாங்க 4 பின்னு, அதை வந்து இங்கே கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த ரிமோட் கிட்ட ஆன் பண்ணி காட்டுறேன். இது வந்து பவர் கனெக்ஷன் வந்து இங்கே கொடுக்கணும். இதில் 12 வோல்ட் லைன் கொடுக்கணும் அதுக்கு, இந்த போர்டுக்கு. இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஆன் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் மோட் இருக்குது. நார்மலாக வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா DVDன்னு இருக்கும். நான் வந்து இப்போ இந்த ஆப்டிக்கல் போர்டை செக் பண்ணேன், அதனால் இது ஆப்டிக்கல்னு வருது. நீங்கள் இதை மோடு சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் இந்த 2.1 5.1 இருக்குது பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம்குள்ளே போகும். இது இந்த JJ சரௌண்ட்ஸில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இதில் என்ன பண்ணணும்னா இந்த ரிப்பீட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிப்பீட் பட்டன் ஒரு இடம் அமைக்கிட்டு 6601 அதை அமுக்கணும். இந்த ரிப்பீட் பட்டனை ஒரு இடம் அமைக்கிட்டு 6601 அமுக்கினீங்கன்னா அந்த ஆடியோ செட்டிங்ஸுக்குள்ளே போகும், மாற்றிக்கலாம். இது இந்த ப்ரோக்ராம் பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.